விசிக தலைவர் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பல்வேறு விமர்சனங்களையும் கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக விசிகவிலிருந்து பொதுச் செயலாளர் MP ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருந்திருக்கிறாங்க. அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, திமுக இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, அவங்களுடைய செயல்பாடுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அளவுக்கு ஒரு வீரியம் இல்லை. திமுக ஆட்சியில ஒரு மென்மையான போக்கை கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தொடர்ந்து வேங்கை வெயில் பிரச்சனையா இருக்கட்டும், கவின் ஆணவ படுகொலையா இருக்கட்டும், இப்போ தூய்மை பணியாளருடைய பிரச்சனைகளுக்கு கூட விசிக ஒரு மென்மையான போக்கை தான் கையாளுறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சூறாவளியா செயல்பட்ட அளவுக்கு கூட இப்போ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவா கமாண்டபிளா இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விசிக மேல தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்றைக்கு அதிமுக ஆட்சி எப்படி இருந்தது, இன்றைக்கு இருக்கிற திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை வைத்து நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல செய்யப்படுகிற மக்கள் நல பணிகள், மக்கள் நல திட்டங்கள், இது எதுவுமே அதிமுக ஆட்சியில செய்யப்பட்டது கிடையாது. குறிப்பா கல்வி வளர்ச்சிக்காக இருக்கட்டும், கிராமப்புற மக்களுடைய மேம்பாட்டுக்காக இருக்கட்டும், இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குறதுல இருந்து சரி, கல்லூரியில படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டமாக இருந்தாலும் சரி, காலை சிண்டி உணவு திட்டம் என்று இப்படி அடுக்கடுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிற அரசாக திமுக அரசு இருக்கிறது. அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க பாஜகவுடைய ஒரு எடுபிடி அரசாகத்தான், அதுவும் திரு இபிஎஸ் ஆட்சி காலம் என்பது இருந்தது. அது மறைமுகமாக பாஜக தமிழ்நாட்டை ஆண்ட காலமாகத்தான் இருந்தது. எனவே அப்பொழுது எதிர்ப்பு என்பது அவருடைய கொள்கை சார்ந்தும் அவர்களுடைய செயல்பாடுகள் சார்ந்தும் கடுமையாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அதிமுகவுடன் ஒப்பிடவே முடியாது. அதனால் ஒரு சிறப்பான மக்கள் நல ஆட்சியை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்துல அதிமுகவை குறை சொல்வது போல இதை நாங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க இன்னும் கடுமையாக ஏற்றது காரணம் அது அதிமுக ஆட்சி என்பதை விட பாஜக ஆட்சியாக இருந்தது. இது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கே திரு இபிஎஸ் அவர்களுடைய அந்த தவறான அணுகுமுறை, அவங்க கட்சிக்காரர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் பாஜகவோடு சேர்ந்திருக்கிற அந்த நிர்பந்த கூட்டணி, இது இந்த அதிமுகவை அழிவு பாதைக்கு இட்டு செல்வது. உண்மையாவே நாங்க அது ஒரு கரிசனத்தோடு, இது திராவிட கட்சிகள் ஒன்றாக இருக்கிற அதிமுக இப்படி சீர்குலைந்து போய்விடக் கூடாது, இது பலவீனமடைந்து போய்விடக் கூடாது என்கிற கரிசனத்தோடு தான் இந்த தலைவர் அவ்வப்போது அதிமுக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதிலிருந்து திசை திருப்புவதற்காக தனது இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அரசியல் தோல்வியை மறைப்பதற்காக யாரு உண்மையிலேயே அதிமுகவினுடைய நலனை கருத்தில் கொண்டு கருத்து சொல்கிற விடுதலை சிறுத்தைகளை எதிரி அவர்கள் எங்கள் மேல் பாய்கிறார்கள். இதற்கு காரணம் திரு எடப்பாடி அவர்களுடைய அரசியல் தோல்வி. அவர் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக தன்னுடைய கட்சிக்காரர்களை அவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இப்படி பேசுகிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதெல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் ஏமாற்றியது திமுக அரசு. திமுகவுடைய சமூக நீதியை திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அதே போல திமுக செய்கின்ற தவறையும் பாவ மூட்டைகளையும் திருமாவளவன் சுமக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். திமுக ஒருவேளை விசிக ஒருவேளை சுமக்குதோ? அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி என்றால் அது வேறு. ஒரு ஆட்சி இருக்கிறது, அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள், அவங்களுடைய நிலைமை என்பது வேறு. உதாரணத்துக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசியல் கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் எல்லாமே இருக்கிறோம். ஆனால் அரசு என்று வரும்போது அது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசாக அது இருக்கு. கட்சிகளுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையில நேரடியாக அதை செயல்படுத்துவதற்கு நேரடியான பங்கு கிடையாது. நாங்க எங்களுடைய ஆலோசனைகளை, கருத்துக்களை சொல்கிறோம், கோரிக்கைகளாக வைக்கிறோம், அழுத்தம் கொடுக்கிறோம், அதன் மூலமாக செயல்பட வைக்கிறோம். உதாரணத்துக்கு மாநில SC/ST ஆணையம் அமைக்கப்படாமலே இருந்தது. கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இதை சரியாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்த காலத்திலும் சரி, இதுக்காக எவ்வளவோ போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் அது நிறைவேற்றப்படவே இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததும் அது வந்திருக்கு. அது போல பாத்தீங்கன்னா அடுக்கடுக்காக இன்றைக்கு
பட்டியல் சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்காக, பழங்குடி சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்காக பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இதை தாண்டி இன்னைக்கு இவர்கள் சொல்லுகிற பிரச்சனை வந்து சமூக ரீதியான பிரச்சனை. இந்த சாதிய வன்கொடுமை என்பது சமூக ரீதியான பிரச்சனை. இந்த பிரச்சனையில அதிமுக என்ன பங்கு வகிக்குது என்பதை நீங்க பார்க்க வேண்டும். வேங்கவே இல்லை. அதிமுக என்ன போராட்டம் நடத்துது? இன்றைக்கு கவின் செல்வகணேஷ் அவர்கள் படுகொலையில அதிமுக என்ன செய்யுது? இன்றைக்கு நாங்க வந்து இதற்காக ஆணவ படுகொலைகளை கட்டுப்படுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று நாங்க வந்து வலியுறுத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து அதற்கான ஒரு வரைவு ஒரு மசோதாவையும் கையில கொடுத்துருக்குறோம். ஆனா அதிமுக இது வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசியிருக்குதா? முதல்ல இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இவர்கள் இந்த பட்டியல் சமூக மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்த்து இவங்களெல்லாம் ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள். அதுக்குதான் சரியான பாடம் அவர்களுக்கு 2021 புகட்டப்பட்டது. மேலும் மேலும் இப்படி சந்தர்ப்பவாத அரசியல், சாதியவாத அரசியல், இன்னும் சொல்ல போனா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஒரு சாதி கட்சியாக மாற்றிய ஒரு பெருமை வந்து இபிஎஸ் அவர்களை தான் சாரும். இன்னைக்கு வந்து அதுல என்ன இருக்கிறாங்க, ஒரு 2 சமூகத்துக்காக அந்த வந்து கட்சி நடத்தப்படுகிறது. அந்த நிலைமைக்கு வந்து அந்த கட்சியை ஆளாக்கியது திரு இபிஎஸ் அவர்கள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அந்த சமூகத்தினுடைய அடித்தளமாக இருந்த முக்குலத்தோர் சமூகம் அந்த அதிமுக இன்னைக்கு விலகி தொழில்துறம் போயிடுச்சா? இன்னைக்கு அதிமுகவுடைய படுதோல்விக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம் இல்லையா? அவர்கள் எடுத்த நடவடிக்கை காரணம் இல்லையா? இன்னைக்கு அந்த கட்சியை பலவீனம் அடைஞ்சிருக்கா? இதுவே யூபிஎஸ் அவருடைய அந்த அணுகுமுறை தான் காரணம். இதுல விடுதலை சிறுத்தைகளை வந்து அவர் சொல்வதற்கு எந்த தார்மீக நியாயமோ தகுதியோ அவருக்கு இல்லை. இன்னொன்னு, நாங்க எங்களை பொறுத்த அளவுல வேங்கு வயல் பிரச்சனையாக இருந்தாலும், இன்றைக்கு போராடுகிற துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுல தொடர்ச்சியாக களத்துல நிற்கிறது. நீங்க வந்து அதை மூடி மறைச்சு விட்டு பேச முடியாது. இன்னைக்கு இவர் பேசுறவரு இன்னைக்கு தனியார் மயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 11 மண்டலங்களை தனியாருக்கு ஒப்படைத்தது அதிமுக ஆட்சிங்கிறத மக்களுக்கு தெரியாதா? இவர் அதை மூடி மறைச்சிட்டு இன்றைக்கு அந்த கொள்கையை வந்து இவங்க செய்யறாங்க அப்படின்னு சுட்டி காட்டினா, ஆனால் அன்றைக்கும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்தோம். இன்றைக்கும் எதிர்க்கிறோம். இன்றைக்கும் தனியார் மயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுடைய குரலை பதிவு செய்கிறோம். ஆனால் திருமாவளவன் மட்டும்தான் செய்யணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இவங்க பேசுறது, ஏதாவது பட்டியல் மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் அதுக்கு குரல் கொடுக்கணும்னு சொன்னது வந்து இவர்களுடைய சாதிய பார்வையை தான் காட்டுகிறது. ஏன் இவங்க கட்சியில வந்து பட்டியல் சமூக மக்கள் இல்லையா? அவர்கள் பொறுப்பாளர்கள் இல்லையா? எம்எல்ஏக்கள் இல்லையா? எம்பிக்கள் இல்லையா? ஏன் இவர்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதிமுக ஏன் கொடுக்க முடியும்? அப்போ அவங்களுக்கு வந்து பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு அப்போ எடப்பாடி அவர்கள் சொல்லிவிட்டோம், நாங்க அதுக்காக பேச மாட்டோம், அவங்களுடைய ஓட்டே எங்களுக்கு வேண்டியில்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது ரைட்டு. அதை சொல்லுவதற்கு எடப்பாடி தயாரா? விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் பேசணும்னு சொன்னா அப்ப நீங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க என்னதான் செய்வீங்க? இன்னைக்கு புதுதா வந்திருக்க விஜய் கூட இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அவர் எதை பத்தி பேசுறாரு? துப்புரவு தொழிலாளர்களை கூப்பிட்டு பேசுறாரு. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. நன்றி திரு ரவிக்குமார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் இடையே வார்த்தை போர் முற்றியிருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள், கட்சிகளுடைய நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.